குவாலிஃபயர் 1 யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒன் சைடடா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் கிட்டத்தட்ட 10 ஓவர் வித்தியாசத்துல இருக்கும் பொழுது 8 விக்கெட் வித்தியாசத்துல அற்புதமா ஜெயிச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நேராக ஃபைனல்ஸ்ல அவங்க இடத்த பதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இட் வாஸ் ஆல் ரவுண்ட் சுப்பீரியர் பை ஆர்சிபி அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில பஞ்சாப் முதலிடத்துல இருந்த அணின்னு. ஆனா இந்த போட்டியில அவங்க பேட்டிங் சோபிக்கவே இல்லை. டாஸ் ஜெயிச்சு போலிங் போட்ட ஆர்சிபி, அதுவும் ஹேசல் ரூட் இன்னைக்கு சரியான ஃபார்ம்ல சரியான இடத்துல விக்கெட்டுகளை கரெக்டான பந்தை போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி நன் ஆஃப் த பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன் குட் கெட் கோயிங். ஸ்டாயினிஸ் கொஞ்சம் ரன் அடிச்சாரு. பட் ஒரு குவாலிஃபயர்ல 101 அப்படின்றது மிக மிக சின்ன ஸ்கோர். ஸோ ஆப்வியஸ்லி எதிர்பார்த்தது போல டிஃபெண்ட் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஃபில் சால்ட் வந்தாரு, அவர் வேலையை அவர் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 2 செம்மையான ஆப்ஷன்ஸ் அடிச்சதன் காரணத்தினால நீங்க பாத்தீங்கன்னா 9.4 ஓவர்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. திஸ் வில் கிவ் them a lot of confidence going to finals அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபியை பொறுத்த மட்டும் பஞ்சாப் ஹஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டு. மனம் தளர்ந்துட வேணாம். பஞ்சாப் நிச்சயமா நாளைக்கு ஜெயிக்க போற அந்த பஞ்சாப் மும்பை வர்சஸ் ஜிடி மேட்சோட வின்னரோட ஆடி மறுபடியும் ஃபைனல் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. ஆனாலும் இன்னிய போட்டியை பொறுத்த மட்டும் ஆர்சிபி ஆன் டாப். 18 வருட கனவு போட்டி கப்ப ஜெயிக்கணும்னு ஈசாலா கனவு வருஷம் சொன்னது இந்த முறை பலிக்கும் அப்படின்ற இடத்துக்கு கிட்ட நிக்கிறாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கோலியை ஃபீல்டுல பார்த்தோம். அக்ரெஷன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால். அவரு ஸ்லிப்ல நின்னாலும் கத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஓவர் போர்டா போனாலும் அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த கப்பு ஜெயிக்க போற அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத அவர் காமிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். போலிங்ல சுயேஷ் சர்மா சொல்லவே வேணாம், சூப்பரான ஒரு ஸ்பின்னிங்கும் போட்டாரு. ஸோ ஆல் ரவுண்ட் எஃபர்ட் தி கிரெடிட் கோஸ் டு ஆர்சிபி ஃபார் புட்டிங் அப் அ வண்டர்ஃபுல் ஷோ டுடே. இன்னைக்கு தான் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு காமிச்சிருக்காங்க ஆர்சிபி. கோயிங் ஃபர்தர் அடுத்த 3ஆம் தேதிக்கான ஃபைனல்ஸ்க்கு இடத்த பிடிச்சிட்டாங்க ஆர்சிபி. லெட் அஸ் see what பஞ்சாப் கிங் has to do. நாளைய போட்டியின் வின்னரோட ஆட போறாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் டேக்கன் அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓப்பனிங் சரியில்லைன்னா அவங்க டீமே சரியுது. மிடில் ஆர்டரும் ரொம்ப சுமாரா ஆடி இருக்காங்கன்றத உணர்ந்திருப்பாரு இன்னைக்கு கேப்டன் ஸ்ரேயஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்ப்போம். ஆல் ஐஸ் ஆன் தேர்ட் நாளைய போட்டி.